இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதவிகளை விட சுயமரியாதையே முக்கியம். தைரியமான முடிவை ஆமோதிக்கும் மாய்கா பேராளர்கள். எதிர்காலம் குறித்த பல்வேறு கேள்விகளுடன் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மாய்காவின் 79வது தேசிய பொதுப்பேரவைக்கு நடந்து முடிந்துள்ளது. ஸ்லாங்கோ ஷா அலாம் IDCC மாநாட்டு மையத்தில் நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த 1808 பேராளர்களுடன் ஒரு நாள் மாநாடாக இது நடைபெற்றது. பலரும் எதிர்பார்த்தபடியே தேசிய முன்னணி கூட்டணியிலிருந்து மாய்கா வெளியேறி பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைய அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு பேராளர்களால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் முதுபெரும் கட்சியாகவும் தேசிய முன்னணியின் 79 ஆண்டுகால முக்கிய பங்காளியாகவும் உள்ள மாய்கா இதுவரை எடுத்த மிக தைரியமான முடிவாக இது பார்க்கப்படுகிறது. பதவி பட்டங்களை விட சுயமரியாதையும் தன்மானமுமே கட்சிக்கு முக்கியம் என்பதை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரனும் தனது கொள்கை உரையில் வலியுறுத்தியிருந்தார். மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் பேராளர்களும் அதே உணர்வை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். 26 நெடுஞ்சாலைகளில் திறந்த கட்டண முறையில் டோல் கட்டணம் வசூல். நாட்டில் 26 நெடுஞ்சாலைகள் தற்போது SPT எனும் திறந்த டோல் கட்டண முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இப்புதிய முறையின் கீழ் வாகன ஓட்டிகள் டோல் கட்டணத்தை டெபிட் கிரெடிட் அட்டைகள், டச் அண்ட் கோ, ஸ்மார்ட் டேக் அல்லது RFID மூலம் செலுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது நெடுஞ்சாலைகளில் நெரிசலை குறைத்து பயணத்தை எளிதாக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் கூறினார். இவ்வேளையில் இந்த SPT முறையை மூடப்பட்ட டோல் சாவடியை நெடுஞ்சாலைகளுக்கும் விரிவுபடுத்த பிளஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அகமது மஸ்லான் கூறினார். ஜஸ்கோ செயலியுடன் இணைக்கப்பட்ட ANPR எனப்படும் தானியங்கி எண் பட்டை அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டோல் கட்டணங்களை தொடர்பில்லாமல் தானியங்கி மற்றும் டிஜிட்டல் முறையிலும் செலுத்தவும் பிளஸ் பரிந்துரைத்துள்ளது. எது எப்படி இருப்பினும் டோல் கட்டண வசூல் முறையை நவீனப்படுத்தி பயணிகளுக்கு அதிக வசதி வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றார் அவர். 2048க்குள் மலேசியாவில் 14% மூத்த குடிமக்கள். மலேசியா வரும் 2048ஆம் ஆண்டுக்குள் வயோதிக நாடாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது நாட்டின் மக்கள் தொகையில் 14 விழுக்காட்டினர் மூத்த குடிமக்களாக இருப்பர். இது நீண்ட ஆயுட்காலம் மற்றும் குறைந்த பிறப்பு விகிதத்தால் ஏற்படுவதாக பொது சேவை துறையான JPA தெரிவித்துள்ளது. இதற்கு தயாராக ஏதுவாக அரசாங்கம் 2025-2045 தேசிய முதியோர் பெருந்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நீண்டகால பராமரிப்பு ஆகிய 6 முக்கிய அம்சங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். இத்திட்டமானது ஓய்வூதியம் பெறுவோருக்கு சேவைகளை மேம்படுத்துவதையும் சலுகைகள் திறம்பட வழங்கப்படுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக JPA கூறியது. இந்திரா காந்தி பேரணியில் இணைகிறது மாய்கா. நவம்பர் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்திரா காந்தி பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து மாய்கா இந்த பேரணியில் கலந்து கொள்ளும். தனது முன்னாள் கணவர் முகமது ரிட்வான் அப்துல்லாவினால் கடத்தி செல்லப்பட்ட மகள் பிரசன்னா டிக்சாவை கண்டுபிடித்து கொடுக்கும்படி போலீசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் 14 ஆண்டு காலமாக தனது மகள் கிடைக்காமல் இந்திரா காந்தி பெரும் வேதனையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சோகோ வர்த்தக மையத்திலிருந்து புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் வரை ஜஸ்டிஸ் மார்ச் என்ற பேரணியை இந்திரா காந்தி நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார். அந்த பேரணியில் இந்திரா காந்திக்கு ஆதரவாக மாய்காவும் பங்கேற்கும் என ஷா அலாமில் நடைபெற்ற மாய்கா தேசிய பேராளர் மாநாட்டில் ஆற்றிய கொள்கை உரையின் போது விக்னேஸ்வரன் தெரிவித்தார். திருமண சேலைகால் சர்ச்சை. குஜராத்தில் மணமகளை கொன்ற மணமகன். திருமணத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக மணமகளை கொன்ற மணமகனின் செயல் குஜராத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு முன்னதாக அவ்விருவரும் திருமண சேலை மற்றும் பணம் குறித்து விவாதம் செய்ததாகவும், கோபத்தில் மணமகன் கம்பியை கொண்டு மணமகளை தாக்கி அவரின் தலையை சுவற்றில் மோதியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு பிறகு அவன் வீட்டை சேதப்படுத்திவிட்டு ஓடிவிட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அவர்கள் இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்ததை தொடர்ந்து நேற்று அவர்களின் திருமணம் நடைபெறவிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பெண்ணின்
உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மணமகனை கைது செய்து மேல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஸ்ரீகெம்பகானில் விற்பனையாளர் கொலை, இருவர் மீது குற்றச்சாட்டு. ஸ்லாங்கூர் ஸ்ரீகெம்பகானில் ப்ளூ வாட்டர் தோட்டம் அருகே கைகள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்ட சரஸ்வதி கொலை வழக்கில் இருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. பெட்டலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 26 வயது தகவல் தொழில்நுட்ப அதிகாரி கே கார்த்திக் மற்றும் 23 வயது லாரி ஓட்டுநர் ஏ ஹரிபிரசாத் மீது குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. அக்டோபர் 24 மற்றும் 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் 24 வயதான சரஸ்வதியை அவர்கள் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 20 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அதிகபட்சம் 12 பிரம்படிகள் விதிக்கப்படும். எனினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவ்விருவரிடமும் குற்றம் ஒப்புதல் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு வரும் ஜனவரி 16ஆம் தேதிக்கு செவிமடுப்புக்கு வருகிறது. கலை கலாச்சார கொள்கை குறித்து யூடிஎம் விளக்கம். வெளிநாட்டு கலாச்சார தடை மீதான விமர்சனத்துக்கு பதில். வெளிநாட்டு கலாச்சார அம்சங்கள் கொண்ட குழுக்களை தடை செய்யும் சுற்றறிக்கைக்கு பரவலாக விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து யூடிஎம் எனப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தனது கொள்கையை விளக்கியுள்ளது. தாங்கள் குறிப்பிட்ட வெளிநாட்டு கலாச்சாரம் என்ற சொல் மலேசிய பண்பாட்டு கூறுகளுக்கும் மதிப்புகளுக்கும் முரணான அம்சங்களையே குறிக்கிறது. மாறாக நாட்டில் உள்ள எந்த கலாச்சாரத்தையும் அல்ல என யூடிஎம் தெளிவுபடுத்தியது. பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் தாங்கள் எப்போது மதிப்பதாகவும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்ப செயல்படுவதாகவும் அது கூறியது. முன்னதாக யூடிஎம் வெளியிட்ட சுற்றறிக்கை கலப்பு பாலின நிகழ்ச்சிகளை தடை செய்ததுடன் இசை மென்மையான மலாய்த்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தது. அதே சமயம் வெளிநாட்டு கலாச்சார குழுக்கள் யூடிஎம் துணைவேந்தரின் அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு பிற்போக்கான நடவடிக்கை என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. இந்தோனேஷியாவில் நாயை விஷம் வைத்து கொன்ற ஆடவரை சரமாரியாக வெட்டி கொன்ற உரிமையாளர். இந்தோனேஷியாவில் 44 வயதுடைய ஆடவர் ஒருவர் நாய் ஒன்றை விஷம் வைத்து கொன்றதால் அந்த நாயின் உரிமையாளர் அந்த ஆடவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். அந்த நாயின் உரிமையாளர் துப்பாக்கியால் 3 முறை அந்த ஆடவரை சுட்டதோடு மட்டுமல்லாமல் பாராங்கத்தியால் பலமுறை வெட்டியதாகவும் அவர் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரின் வீட்டை சோதித்த போது 3 பந்து குண்டுகள், பாராங்கத்திகள் மற்றும் பல கைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. அந்த நேரத்தில் உயிரிழந்த அந்த ஆடவர் பல திருட்டு குற்றங்களை செய்த பின்னணியை கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் போலீசார் பொதுமக்களுக்கு அமைதியாக இருக்கவும் விசாரணையை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். கோத்ததிங்கியில் 3 வாகனங்கள் மோதல் தம்பதியினர் உயிரிழப்பு, காயங்களோடு தப்பித்த 6 மாத குழந்தை. ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள சுங்கை ரெங்கிட் கோத்தாதிங்கி சாலையில் நேற்று பிற்பகல் நடந்த 3 வாகன விபத்தில் ஒரு தம்பதியர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களின் 6 மாத குழந்தை காயங்களுடன் உயிர் தப்பியது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த 24 வயதான கணவர் மற்றும் 28 வயதான மனைவி ஆகியோர் கடுமையான தலை காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். ஆனால் அந்த 6 மாத குழந்தைகள் இருக்கையில் அமர்ந்திருந்த போதும் தலையில் காயம் ஏற்பட்டு கோத்தாதிங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. தம்பதியர் வந்த மைவி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வரும் பாதையில் சென்ற லாரி ஒன்றுடன் மோதியதை தொடர்ந்து பின்னர் ஒரு டொயோட்டா வியாஸ் வாகனத்தையும் மோதியது. இந்நிலையில் 47 வயதான லாரி ஓட்டுநருக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டது. அதேவேளை 46 வயதான வியோஸ் கார் ஓட்டுநர் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார். உடல் நலத்தோடு இருந்தும் சக்கர நாற்காலி கேட்பதா? பயணிகளை எச்சரிக்கும் ஏர் இந்தியா. இந்தியா அமெரிக்கா இடையேயான வழித்தடங்களில் ஏர் இந்தியா விமானங்களில் பயணிப்போரில் சுமார் 30 விழுக்காட்டினர் தற்போது சக்கர நாற்காலியை கேட்கின்றனர். ஆனால் இவர்களில் பெரும்பாலானோர் போதிய உடல் நலத்துடன் இருப்பதாக விமான நிறுவனம் அம்பலப்படுத்தியுள்ளது. வழக்கமான வரிசையை தவிர்த்து சீக்கிரமே விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் இந்த சக்கர நாற்காலி சேவையை தவறாக பயன்படுத்துகின்றனர். இதனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் பயணிகள் பாதிக்கப்படுவதாக ஏர் இந்தியா ஏமாற்றம் தெரிவித்தது. சக்கர நாற்காலிகள் அளவுக்கு அதிகமாக முன்பதிவு செய்யப்படுவதால் விமான பணியாளர்களும் சிரமப்படுகின்றனர்.
எனவே இனி சோதனைகள் கடுமையாக்கப்படும் என எச்சரித்த ஏர் இந்தியா பயணிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டது. சக்கர நாற்காலி சேவை உண்மையிலேயே நடக்க முடியாமல் கஷ்டப்படுவோருக்கு மட்டுமே என அது மீண்டும் நினைவூட்டியது.